ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், விழித்திருந்து ஜெபி. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. மத்தேயு 26:4. பெற்றோரால் மிகவும் நேசிக்கப்பட்ட ஒரு சிறுமிக்கு தூக்கத்தில் நடக்கும் வியாதி இருந்தது. மகளை மிகவும் பாதுகாப்பாய் வளர்த்து வந்தனர். ஒரு நாள் இரவில் சிறுமியின் படுக்கை அறை மூடுவதற்கு பெற்றோர் மறந்துவிட்டனர். அந்தோ பரிதாபம்! சிறு பெண் படுக்கையில் இருந்து எழுந்து திறந்த ஜன்னல் வழியாக கீழே விழுந்து மரித்தும் போய்விட்டார். மறுநாள் மகளின் உயிரற்ற சரீரத்தை தோட்டத்தில் கண்ட பெற்றோர் மிகவும் துயரத்திற்கு உள்ளானார்கள். விழிப்புடன் இராததால் மகளின் அகால மரணத்திற்கு காரணமாயினர் பெற்றோர். ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் விழிப்பாய் இராவிட்டால் நித்திய அழிவுக்குள் நம்மை தள்ளிவிடும் சந்தர்ப்பங்கள் பல உருவாகிவிடும். ஜான் பனியனின் மோட்ச பிரயாணம் நூலின் கதாநாயகன் கிறிஸ்டியனும் அவனது நண்பன் நம்பிக்கையும் சாத்தானின் சோதனை களத்திற்குள் கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அவர்கள் நித்திரை மயக்கத்தினால் மேற்கொள்ளப்படும் ஆபத்து நெருங்குகிறது. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாமும் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம் என்கிற வசனம் அவர்களை எச்சரிக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 5:6. கிறிஸ்தவர்கள் பெயரளவில் விழித்திருப்பதால் நன்மை ஒன்றும் இல்லை. ஒரு கிறிஸ்தவன் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபிக்க வேண்டும். ஜெபம் பாவத்தில் இருந்து நம்மை வழிநடத்தும்படியான வாய்ப்பை அருள்கிறது. தேவ வழிநடத்துதல் இல்லாவிட்டால் மிகவும் விழிப்புடன் இருப்பவர்கள் கூட சாத்தானின் வஞ்சகத்திற்குள் வீழ்த்தப்பட்டு விடுவர். கெத்செமனேயில் பேதுரு யாக்கோபு யோவானிடம் விழித்திருந்து ஜெபியுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சம பலவீனம் உள்ளது என கூறியிருந்தார் இயேசு. ஆயினும் அவர்கள் மாமிச சிந்தையினால் மேற்கொள்ளப்பட்டு அயர்ந்த நித்திரைக்கு உள்ளாயினர். அவர்கள் விழித்திருந்து ஜெபித்திருந்தால் இரட்சகர் இயேசுவை விட்டு ஓடியிருக்க மாட்டார்கள். சீசர்களைப் போல் இல்லாமல் நம் கிறிஸ்தவ ஜீவியத்தில் கவனமாய் நடந்து விழிப்பாய் இருக்க வேண்டும். உன்னதத்தின் வல்லமைக்காய் ஜெபிப்போம். இரட்சகரை முழு விசுவாசத்துடன் என்றும் பின்பற்றுவோம். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆனபோது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. ரோமர் 13:11. ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.